வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம். அதாவது காங்கிரசுடன் கைகோர்ப்பாரா கமல் அப்படிங்கிறது தான் தலைப்பு. அது இன்றைய அரசியல் நிலவரம். அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதிகாரம் 68 வினை செயல் வகை. குரல் எண் 679. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். அதாவது இந்த குரலில் ஐயன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட நெருங்கி இருக்கிற நண்பர்களுக்கு நன்மை செய்வதை விடவும் சிறந்தது எது என்றால், உங்களுக்கு எதிரியாக உள்ள பகைவரையும் நண்பராக்கி கொள்ளுதல். அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறார். அதாவது எதிரியே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் அந்த எதிரியை வெல்வதற்கு நம்முடைய பலம் அதிகரிக்கணும். அதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஐயன் திருவள்ளுவர். அப்போ கூட இருக்கிற நண்பர்கள் அல்லது கொள்கைக்காரர்கள், தொண்டர்கள், இவர்களையும் மதிக்கணும். அதே நேரத்தில் மாற்று கட்சியில் இருக்கிறாங்க பாருங்கள், அவர்களையும் நம்ம ஒரு கவனத்தில் வைக்கணும். அவர்களையும் நம்மோட சேர்க்கணும், அரசியல்வாதிகள் அப்படின்னு ஐயன் சொல்கிறார். இப்போ அந்த வகையில் இன்றைய அரசியல் நிலவரம் பார்த்திங்கன்னு சொன்னால், நேற்றைக்கு முதல் நாள் தலைநகரம் டில்லியில் உள்ள செங்கோட்டையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி அவரோடு நம்முடைய சிறந்த நடிகர் கமலஹாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ராகுல் காந்தி ஒரு 3570 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு இந்திய ஒற்றுமை பயணம், இந்தியன் ஜடோ யாத்ரா அப்படிங்கிற ஒற்றுமை பயணத்தை முடிக்கும் தருவாயில் டில்லியில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த நடைப்பயணத்தில் ஏராளமான காங்கிரஸ்காரர்கள், மாற்று கட்சியினர், கூட்டணி கட்சியினர் இவர்களெல்லாம் ஆங்காங்கு கலந்து கொண்டார்கள். அந்த இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் சிறப்பாக நடைபெற்றது அப்படிங்கிறது செய்தியாளருடைய கருத்து. இப்போ அந்த நடைப்பயணத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனிமொழி எம்பி அவர்களும் அங்கே போயிட்டு அதில் கலந்துக்கிட்டாங்க. இந்த செங்கோட்டையில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்களும், காங்கிரஸ் தொண்டர்களும், மாற்றுக் கட்சியினரும், திருமதி சோனியா காந்தி உட்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள். அந்த பொதுக்கூட்டத்தில் நம்முடைய கமலஹாசன் ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு ராகுல் காந்தியுடன் கூடவே நடந்து வந்திருக்கிறாரு. பொதுக்கூட்டத்திலையும் பேசியிருக்கிறார். அப்போ அவர் பேசும்பொழுது இந்த நடைப்பயணம் ஒரு அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். கமல்ஹாசன் ஒரு பகுத்தறிவாளர்.
அவர் எப்பொழுதும் மத ரீதியான ஒரு அரசியலுக்கு அவர் இணங்க மாட்டார். இப்போ அந்த வகையில் அவருடைய கொள்கைக்கு ஏற்ற ஒரு தோழமை கட்சி, ஒரு பெரிய கட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது அது காங்கிரஸ் கட்சி தான். அதனால தான் கமலஹாசன் அவர்கள் அந்த நடைப்பயணத்தில் கலந்துக்கிட்டார். அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். அதை ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்லையே பேசுங்க அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கொண்டதன் பேரில் தமிழில் உரையாற்றினார். ஆக தமிழ் உலகமெங்கும் ஒலிக்கிறது. நேற்றைக்கு இந்தியா முழுவதும் ஒலித்தது. இது ஒரு ஒற்றுமைக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றால் அது மிகையாகாது. ஆக ஒரு கொள்கை கூட்டணி உருவாக வேண்டும், அது வெற்றி பெற வேண்டும், மத ரீதியான ஒரு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது சமூக செயற்பாட்டாளர்களுடைய கருத்தாக இருக்குது. அது சிறப்பாக வெற்றி பெறும் என்று நம்புவோம். ஆக இந்தியாவில் இருக்கிற மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது இந்த நிகழ்ச்சி கமலஹாசன் கலந்து கொண்டது, அவர் உரையாற்றியது ஒரு சான்றாக அமையும். ஆக கமலஹாசன் ஒரு செயற்பாட்டாளர். மக்களுக்கு தன்னால் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் தன்னந்தனியாக போராடி வெற்றி பெறுவது என்பது நீண்ட நெடுங்காலம் ஆகலாம். அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் கூட போகலாம். ஆக ஒரு நல்ல ஒரு தோழமையுடன் கூட்டணி கட்சியுடன் அவர் இணைந்தால் அவர் நினைத்தது நிறைவேறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது அனைவருடைய கருத்தாகவும் இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த அருமையான குரல் சிந்தனை என்ன குரல்? நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொள்ளல். உங்கள் கட்சிக்காரங்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறதோட பரவாயில்ல, அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. மற்ற கட்சிக்காரங்களையும் வேறு கொள்கையுடையவர்களையும் உங்களுடைய கொள்கைக்கு இணக்கமாக கொண்டு அவர்களையும் சேர்த்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் இந்த குரல் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த அருமையான குரல் சிந்தனை மற்றும் அரசியல் தகவலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.